அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் கம்மியான ரேட்டில் நல்ல தரமாக கிடைக்கும். ஒரு டைம்னாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், மீண்டும் மீண்டும் வாங்குவீங்க. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் பொருள். இவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஒன் டைம்னாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். நம்ம வந்து இப்போ தக்காளி, அதாவது பார்த்திங்கன்னா தக்காளி வச்சு இப்போ நான் டிஷ் செய்ய போகிறோம். தக்காளி கத்திரிக்காய் வச்சு, கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி அப்படின்னு தோசைக்கு இட்லிக்கு கொங்கு நாட் ஸ்டைலில் செய்யலாம் வாங்க. இப்போ தக்காளி வந்து 4 தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கேன். வெள்ளரி வெங்காயம் ஒரு வெள்ளரி வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன். அதாவது இது வந்து கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி. அப்புறம் 4-5 மிளகாய்ங்க. ஃபஸ்ட் அப்படியே புதுசாக போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் வந்து ஆயிலெல்லாம் ஊற்றலைங்க, உப்பு எல்லாமே வச்சு ஒரு விசில் விடலான்னு பார்த்து விட்டு அப்புறம் தான் செய்வாங்க கொங்கு நாட் ஸ்டைலில். இது வந்து இட்லிக்கு தோசைக்கு மெயினாக செய்வாங்க, சூப்பராக இருக்கும். இது கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி. இப்போ தண்ணி கொஞ்சம் விட்ருக்கோம். இந்த மாதிரி விட்டு இது எல்லாமே இந்த பொருட்களெல்லாம் போட்டு குக்கரில் விட்டு ஒரு 3 விசில் மட்டும் விடுங்க, அளவாக போதும். இப்போ விசில் போனதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆயிரும், நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா என்ன பண்ணிங்கன்னா அந்த மசிச்சு விடணும். நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க, இந்த மாதிரி சட்னி ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இனிமேல் தான் டிஷ் ஆரம்பம். இப்போ எண்ணெய் கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். இது இப்போ நான் இந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து செஞ்சு ரெடியாக வச்சுருக்கணும். அப்படின்னா தான் நம்ம இதுக்கப்புறம் தாளித்து விட்டு மறுபடியும் அதை போடும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்து கொங்கு நாட் ஸ்டைலுங்க. இது வந்து அடிக்கடி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக செய்யறதுக்கு இந்த டிஷ்ஷை செஞ்சுக்குவோம். இப்போது இது சீரகத்தை போடுறோம். அப்புறம் பட்டை சோம்பு, கருவேப்பிலை, புதினா அது கொஞ்சம் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுலாம். இட்லிக்கு மெயினாக வந்திங்கன்னா தோசையை விட இட்லிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு டைம்னாச்சும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நாம இப்போ மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா கரண்டி வச்சு அதை வச்சு மசிச்சு வச்சது இதோட போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம மசிச்சு வச்சதை உள்ளே போட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு காரம் பார்த்து இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. ஏற்கனவே நம்ம கல் உப்பு கொஞ்சம் போட்டிருப்போம். இப்போ உங்களுக்கு உப்பு மறுபடியும் வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் உப்பு போட்டுக்குங்க. இப்போ வந்து நான் மசாலா போடுறேன். அந்த மிளகாத்தூளுங்க, மஞ்சப்பொடி கொஞ்சம் 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. நல்லா கொதிக்க விடுங்க, அவ்வளோதான். ஈஸி. இது ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. உங்களுக்கு பார்த்தா டைம் எடுக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஈஸி. அதனால இது அடிக்கடி நாங்கள் செய்வோம். இதை நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிச்சி போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அடிங்க. ஒவ்வொரு டைம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற லைக்கு தான் எங்களுக்கு மறுபடியும் வீடியோஸ் போடுறதுக்கு உதவும். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ தாங்க டிஷ் ரெடி. தேங்க்யூ.